இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23 கடைசி வரையிலும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கடலின் மீது நடந்த கர்த்தரின் பாதங்கள் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்து ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட சேர்ந்து அவர்களை சாப்பிட வைத்து திருப்தியாய் அவர்களை மாற்றி 12 கூடைகள் நிறைய எடுத்து அவர்களை அனுப்பிவிட்ட பின்பு தம்முடைய சீஷர்களை பார்த்து படகுல ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்திவிட்டு தனித்து ஜெபம் பண்ணும்படியாக ஒரு மலையின் மேலே ஏறி சாயங்காலமான போது அங்கே தனித்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்குள்ளாக படகு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார் என்று சொல்லி இங்கே இந்த சத்தியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இறைகின்ற ஒரு கடல், அதன் அலைகளினுடைய ஆவேச பாய்ச்சல்ல எவ்வளவோ வேகம் காணப்படுகிறபடியினால் அங்கே அந்த சீஷர்கள் எல்லாம் பெரிய காற்றடிக்குது, பயங்கரமாக அலை எழும்புது, படகு மூழ்கத்தக்கதான காரியங்கள் உண்டான பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து அப்படியே கொஞ்சம் கவனிக்கிறார். அவருடைய உள்ளம் அப்படியே இவர்களுடைய பிரச்சனைகளை பார்க்கிறபடியினால் மெதுவாக இறங்கி வந்து அந்த கடலின் மேலே நடந்து 4வது ஜாமம் என்பது மணி 3 மணிலிருந்து 6 மணி வரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நேரத்தில் நடந்து வருகிறார். கர்த்தருடைய பாதத்தின் கீழாக அங்கே தண்ணீர் அடங்கி நிற்கிறதை பார்க்கிறோம். மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய எந்த ஒரு மனிதனும் கடலின் மேலே, அதாவது தண்ணீரின் மேலே நடக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு செயலை இங்கே ஆண்டவர் செய்கிறதை பார்க்கிறோம். சிருஷ்டிகளுக்கு முன்பு சிருஷ்டி அடங்கி பணிந்துதானே ஆக வேண்டும் என்கிற காரியத்தை இங்கே மத்தேயு எழுதுகிறார். பார்த்தா எங்கும் இருளா தெரியுது, கார்மேகமாக சூழ்ந்திருக்குது. ஓ என்று அலறி இறைந்து கொண்டு படகை மூடும்படி கோபத்துடன் பாய்கிற அலைகள் இருக்குது. மரண திகிலில் சீடர்கள் அப்படியே பயந்து கத்தி கொண்டிருக்கிறாங்க. சீடர்களுடைய முழங்கால்களெல்லாம் ஒன்றோடொன்று மோதுகின்ற நிலைமையில் அவர்கள் காணப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் இயேசு தனித்து மலையின் மேலே ஏறி போயிருந்த இயேசு இறங்கி வந்து அவங்க திணறிட்டு கிடக்கிறத பார்த்து அவர்களுடைய இருதய துடிப்புகளை உணர்ந்து அந்த இடத்திற்கு அவர் கடலின் மேல் நடந்து வருகிறதை பார்க்கிறோம். சீடர்கள் கடலின் மேலே நடக்கிறத பார்த்துட்டு ஆவேசம்னு சொல்லி கத்துகிறார்கள். ஏன்னா மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய யாருமே நடக்க முடியாது என்று சொல்லி, சாசு தான் இப்படி வர முடியும் என்று சொல்லி அவர்கள் நினைத்து கதறுகிறார்கள். ஆனால் இந்த உலகத்தை உண்டாக்கின சிருஷ்டியருக்கு முடியாதது என்று ஒன்றுமே இல்லையே. அவர் உண்டாக்கின கடலின் மேலே அவர் அங்கே நடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். சூழல்கள் எல்லாம் சூன்யமாக அந்த நேரத்தில் அவர்களுக்கு மாறி போயிடுச்சு. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் படகு கவிழ போகுது, நம்ம அழிய போகிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையை அந்த மாற்றும்படியாக கடலின் மேலே நடந்து வந்து அங்கே உதவி செய்கிறதை பார்க்கிறோம். சூழல்கள் எல்லாம் சூன்யமாக மாறும்போது எந்த ஒரு சூழலையும் கூட கருவியாக்க அவருடைய கரத்தால் இயலாமல் போவதில்லை என்பதை இந்த காரியம் காட்டுகிறது. அவருக்கு கிரியை செய்ய முடியாத எந்த ஒரு சூழலும் இதுவரையிலும் உருவானதில்லை, உருவாக போவதும் இல்லை என்பதை இயேசு கிறிஸ்து இங்கே செய்து காட்டுகிறதை பார்க்கிறோம். பேதுரு பார்க்குறாரு. உடனே அவருக்குள்ள ஒரு துணிச்சல் உண்டாகுது. கடலின் மீது நடக்க எனக்கும் விருப்பம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் வா என்று சொல்லுகிறார். அவருடைய முகத்தை பார்க்கும்போது அழகாக நடந்து தன்னுடைய வெற்றி அந்த பாதங்களை அந்த தண்ணீரின் மேலே வைத்து அப்படியே முன்னேறி செல்லுகிறார். ஆனால் சூழ்நிலைகளை பார்த்தபோது கலங்கி போய் அப்படியே மூழ்குகிறதை பார்க்கிறோம். உடனே கதறார். பக்கத்தில் நின்ற இயேசு கதறுகிற அந்த பேதுரு அப்படியே தூக்கி விட்டுட்டு, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். காற்று எவ்வளவுதான் வீசட்டும், அலைகள் எவ்வளவுதான் ஆர்ப்பரிக்கட்டும், கர்த்தருடைய பிரசன்னத்தை தாண்டி நின்று அவைகள் ஓலமிடுமே ஒழிய நம்மிடத்தில் அவைகள் நெருங்க முடியாதபடிக்கு ஆண்டவர் அதை பார்த்து கொள்ளுவார். அதை பார்த்து போகிற
ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அமைந்து போகிற நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழல் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த சூழ்நிலைகளிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுவோம். நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வளவு நம்முடைய வாழ்க்கை படகை முற்றிலுமாக அழித்து போடக்கூடியதாக இருந்தாலும், மோதி அடிக்கிற நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நம்ம கஷ்டப்பட்டு தண்டு வலித்து கொண்டு இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாவது கரை சேரணும், அதனால் நாங்கள் தண்டு வலித்து எப்படியாவது போயிடணும்னு பிரயாசப்பட்டாலும், இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்தார் என்று சொன்னார், அவர் நம்முடைய வாழ்க்கை படகில் ஏறினார் என்று சொன்னார், எந்த ஒரு சூழ்நிலையையும் சாத்தியமாக்க அவரால் முடியும். அங்கே அவர் அந்த காற்றையும் கடலையும் பார்த்து அவர் அதட்டின பொழுது அவைகள் எல்லாம் அப்படியே அடங்கி போனதை பார்க்கிறோம். அவர் ஏறின உடனேயே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படகில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் கடலை கடந்து கெனேசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்தில் மனுஷர்கள் அவர் இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறங்கமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை மத்தேயு முடிக்கிறதை பார்க்கிறோம். இந்த மத்தேயு தொடங்கும் பொழுது ஏரோது சொல்லுகிறான், எதை கேட்டாலும் தருகிறேன், ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் நான் தருகிறேன் என்று சொல்லி இந்த விளக்கத்தை மார்க்கு தெளிவாக எழுதுகிறார். ஆனபோதிலும் கூட அவனால் பாதி தான் கொடுக்க முடியும். எஸ்தர் ராஜாத்திக்கு அந்த ராஜா சொல்லும் பொழுதும் அதே காரியத்தை தான் சொல்லுகிறான், பாதியை ஆகிலும் தருகிறேன் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேர்கள் ஸ்திரீகள் புருஷர்கள் சாப்பிடும்படியான திருப்தியை தர முடியும். இயற்கையை ஆளுகிற ஒரு ஆண்டவர், அவருடைய பாதத்தின் கீழாக கடலின் கொந்தளிக்கிற அலைகளை அமிழ்த்துகிற ஒரு ஆண்டவராக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கொந்தளிப்புகள் வந்தாலும், எவ்வளவு புயல் காற்று வீசினாலும், நம்முடைய படகை கவிழ்த்து போடத்தக்கதாக, வாழ்க்கையே முடித்து விடத்தக்கதாக எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சூழ்நிலைகளை ஆளுகிற ஒரு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் படகில் ஏறும்பொழுது அவைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு மிகுந்த அமைதலை அவர் நமக்கு தர முடியும். அவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அலைகடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, அலைகடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, கரம் நீட்டு இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணை அவரே, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணை அவரே.